என்ன? நான் இன்னைக்கு ஸ்கூல்ல கிளாஸ் முடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்கூல் பையன் 2 கையிலயும் 2 சாக்கோபார் வச்சுட்டு வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனும் என் வயசு பையன் தானே. ஒருத்தவங்க நமக்கு நல்லது சொன்னா அந்த நல்லது நம்ம 4 பேருக்கு சொல்லணும்னு நீ தானே சொல்லி கொடுத்த வீரா. அதான் நான் அவன் கிட்ட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது தப்பு, தொடர்ச்சியா சாப்பிட்டா என்ன வேணா பிரச்சனை வரும்னு நீ சொன்னதுதான் எடுத்து சொன்னேன். இத சாப்பிடுறது தப்புன்னு பெரியவங்க சொல்லியும் இத சாப்பிடுறது அவங்கள ஏமாத்துறதுக்கு சமம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் கேட்கலையே. கோவத்துல ஐஸ்கிரீம மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டான். நான் மூஞ்சி கழுவிட்டேன். அப்ப கூட நான் நக்கி பார்க்கலையே. ஏன்னா வீரா சொன்ன வார்த்தைக்காக. என்ன அது என் சட்டையில சிந்திருச்சு. தொடச்சேன், போகவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இத பார்த்தா எங்க நான் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இதெல்லாம் இவ நம்புவாளா? மத்தவங்க நம்பலனாலும் பரவாயில்ல வீரா. நீ நீ என்ன சந்தேகப்படுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை உண்மையோ? பாப்பா அழாத, அழாதடா. அழற பாரு வீராவ. போய் சமாதானப்படுத்து. இங்க திரும்பி பாரு. நான் உன்னை என்ன பண்ண வீரா? உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்வேனா? நீ போய் என்ன சந்தேகப்பட்டுட்டல. அப்போ நீ நிஜமாவே ஐஸ்கிரீம் சாப்பிடல? இல்லையே வீரா, இல்லையே. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னாலும் உன்கிட்ட கேட்பேன். நீ வாங்கி கொடுத்தாலும் பர்மிஷன் கொடுத்தாதான் சாப்பிடுவேன். சரி நீ போ. வீரா, இனிமே செய்யாத தப்புக்கு என் மேல நீ கோவமா நடந்துக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ. சரி அழாத, இனி திட்ட மாட்டேன். ம்.